சமூகத்திலே இந்த ஆராதனை பகுதிகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். ஆண்டவரை ஆவியோடு ஆராதிக்க, உண்மையோடு ஆராதிக்க, எந்த யோசனை இல்லாமல், ஆமேன், வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கணும். ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். சபையானது கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறதாய் காணப்படட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஆராதனையிலே ஸ்தோத்திரம், ஆண்டவர் தம்முடைய கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீட்டுவீராக. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆராதிக்க கிருபை, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவர் தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவர் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் மேல உம்முடைய தெய்வீக பிரசன்னம், ஆமென், இறங்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். ஆவியானவரே, என்னை அபிஷேகித்தருளை சொல்லுவோம். என் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டு. அவரை அழைப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் பரலோகத்துக்கு போவேனே ஆகில் ஒருவரை அனுப்புவேன், அந்த தேற்றரவாளன் உங்களை தேற்றுவார் என்று சொன்னாரே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமையான வல்லமை சபை முழுவதும் காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு ஆராதிக்க. ஆமென், ஆமென், ஆமென். கிருபை கொடுத்து தாங்கி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆமென், ஹல்லேலூயா, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆமென். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்காதே மகனே, கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ காண்பாய். செய்திடுவார், இன்றே நீ காண்பாய்.
மாட்டார். கைவிட மாட்டார். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். ஆமென். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். ஆமென். தப்பிச் செல்ல வழி செய்வார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார். ஓ, தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே ஓ, நன்றி இயேசு ராஜா. ஆமென். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம் போராடுவோம். ஓ, விசுவாசம் காத்துக்கொள்வோம். ஓ, நல்லதொரு போராட்டம் போராடும். ஓ, விசுவாசம் காத்துக்கொள்வோம். ஓ, நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டே நேச அருகையில் தந்திடுவார். நேச அருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். ஆராதிப்போ. கலங்கிடவே ஆமென். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நாம் இயேசு கைவிட மாட்டார். அக்கினியின் மேல் நீ நடந்தாலே எரிந்து போக மாட்டார். அக்கினியின் மேல் நீ நடந்தாலே எரிந்து போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தால் ஓ, மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ நடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம். எல்லாம் சொல்லுவோம். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். எங்கள் துர்க்கம் சந்தோஷமாய் மாறு. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. எங்கள் சந்தோஷமாய் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்கிடவே மாட்டோம். ஓ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். கலங்கிடவே ஓ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட ஆமென். இயேசு கைவிடா. இயேசு எங்கள் இயேசு கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் என்ன துன்ப வந்தாலே நான்
கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலே அமே யார் என்ன சொன்னாலே நான் சோர்ந்து அப்பா சமூகத்தில் சொல்லுவோம் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. எத்தனை பேர் ஆவியோடு ஆராதிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் உற்சாகமா கரங்களை தட்டி என் ராஜா முன்னே செல்கிறார், பவனி செல்கிறார். அவே என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டப்பா எப்போதும். சாத்தானின் அதிகாரங்கள் சாத்தானின் அதிகாரங்கள் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நன்றி இயேசுவே. பாவங்கள் ஆராதிப்போம். இயேசுவின் தழும்புகள், இயேசுவின் தழும்புகளா புகழா நான் சுகமானேன், சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் எப்போதும் வெற்றிதான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா கரம் பிடித்து அழைத்து செல்வார். நன்றியப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எனக்கு எப்போதும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷமே ஆமே சந்தோஷம் சந்தோஷம் அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் சித்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்க தேவையில்லை. கைகளை
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலே சோர்ந்திட இல்லையே. உலகத்தை நம்மோடு இருக்கையில் ஜெயம் ஜெயம் ஜெயம். போராட்டம் பாடுகள் வந்தாலே சோர்ந்திட தேவையில்லை. எல்லாரும் சொல்லுவோம், ஜெயித்தவன் நம்மோடு இருக்கையில் ஜெயம் ஜெயம் நமக்கு. திரும்ப சொல்லுவோம், போராட்டம் பாடுகள் வந்தாலே சோர்ந்திடவே வேண்டாம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு ஜெயம் 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 நமக்கு. சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே பரலோக சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலே வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே. தோல்வி என தயே நான் போவதில்லை. எல்லாரும் சொல்லுவோம், தோல்வி என இல்லையே. ஆமே போவதில்லை. இயேசு என்னோடு என்னாலே வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு ஆமே என்னாலே வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை. எல்லாரும் சொல்லுவோம், மலைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லாரும் ஆவியில சொல்லுவோம், முறியடிப்பே சாத்தானை. இயேசு என்னோடு ஆமென் என்னாலே வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு என்னாலே வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளே துதியை நாள் உடைந்திடும். சிறைச்சாலை ஆமே என் துதியினால் உடைந்திடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி. அபிஷேகம் எனக்குள்ளே ஆமே நன்றியப்பா. ஆடி பாடி மகிழ். இயேசு என்னோடு ஆமே என்னாலே வெற்றி வெற்றி. சொல்லுவோம், இயேசு என்னோடு என்னாலே வெற்றி வெற்றி. மரணமே கூறெங்கே ஜெயமெங்கே. எல்லாரும் சொல்லுவோம், மரணமே கூறே பாதாளமே கிறிஸ்து எனக்கு சாவனுக்கு கிறிஸ்து எனக்கு சாவனுக்கு. இயேசு என்னோடு நன்றியப்பா வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு வெற்றியே. இயேசு என்னோடு என்னாலே வெற்றி வெற்றி. வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீர நடை நாடன். ஓ வெற்றி கோடி பிடி சொல்லுவோம்.
சாத்தான் வந்தால் ஆவிதாமே ஆமே வெள்ளம் போல சாத்தான் வந்தால் வாயினால் பாடுவோம் ஓடி பிடிப்பார் என் மகனே ஆமே அஞ்சாதே என் மகனே எல்லாரும் பாடுவோம் என் மகனே வெற்றி கோடி பீடி கையை தட்டி ஆராதிப்போ வீர நடை வெற்றி கோடி பீடி நாம் வீர நடை ஆயிரம் தான் துன்ப வந்தா அணிகாதி ஆயிரம் தான் துன்ப வந்தால் அவன் என்னை அணுகாதே ஆவியின் பட்டயமும் நாம் அலகையை வென்று சாத்தானை வென்றோ ஆமே நாம் அலகையை வென்று வெற்றி கோடி பீடி நாம் வீர நடை வெற்றி கோடி பீடி நாம் வீர நடை கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தின் விசுவாச கேடைய நாம் விசுவாசை வென்றிடு விசுவாச கேடயத்தால் வெற்றி கோடி நாம் வீர நடை வெற்றி கோடி பீடி ஆமே நாம் வீர நடை காடானாலும் மேடா கத்தரிக்கை ஆமே வாயினால் அறிக்கை பண்ணுவோம் ஏடானாலே கலப்பையில் நான் திரும்பி கலப்பையில் கை வைத்து நான் திரும்பி ஆமே வெற்றி கோடி பீடி நாம் வீர நடை நடந்திடும் வெற்றி கோடி பீடி ஆமே அல்லேலூயா கீதம் பாடுவே என் ஆண்டவரை கொண்டாடுவே அல்லேலூயா கீதம் பாடுவே என் ஆண்டவரை தூக்கி எடுத்தா துதியின் கீதங்கள் நான் தூக்கி எடுத்தார் துதியின் கீதங்கள் நாவே ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா ஆராதனை ஆராதனை தேவாதி திரும்ப சொல்லு ஆராதனை ஆராதனை ராஜாதி ஆராதனை தேவாதி துன்பம் எல்லாம் போக்கிவிட்டார் துதியின் நாடை எனக்கு தந்தார் துன்பம் எல்லாம் போக்கிவிட்டார் துதியின் நாடை எனக்கு தந்தார் வாழ்த்தி பாடுவே போற்றி தாழ்வில் என்னை நினைத்தே வாழ்த்தி பாடுவே
வாழ்வில் என்னை நினைத்தவரை ஆராதனை ராஜாவுக்கே ஆராதனை தேவாதி திரும்ப சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவு எல்லாரும் ஆராதிப்போ ஆராதனை தேவாதி நன்றியால் உள்ளம் பொங்குதே இயேசு ராஜாவை நினைக்கையிலே நன்றியால் உள்ளம் இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடு என்று பாடுவே எந்த வாழ்வில் எல்லாம் அவரே என்று பாடு எந்த இயேசுவையே எந்த எல்லாம் அவரே ஆராதனை ராஜாதி ராஜா எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை தேவாதி எல்லாரும் கையை உயர்த்தி திரும்ப திரும்ப ஆராதனை ஆராதனை அவே ராஜாதி ராஜாவே ஆராதனை ஓ தேவாதி அல்லேலூயா கீதம் பாடுவே என் ஆண்டவரை கொண்டாடுவே எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா கீதம் என் ஆண்டவரை கொண்டாடுவே தூக்கி எடுத்தார் துதிக்கிறீர்களே ஆமே தூக்கி எடுத்தார் ஓ துதிக்கிறீர்கள் நாவே தந்தா ஆராதனை 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 ஓ தேவாதி தேவனை எல்லாம் சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ராஜாவுக்கே தேவாதி தேவனுக்கே ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே எல்லாரும் பரலோக சிந்தையோடு கைகளை உயர்த்தி பரலோகத்திலே வெள்ளை சிங்காசனத்திலே தேவாதி தேவன் அமர்ந்திருக்கிறார் அவரை சுற்றி ஆமென் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம் எல்லாரும் நாவுகளும் ஆமென் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தட்டும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பாடு சொல்லுங்க இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 உங்க சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீரே உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே ஆவியானுடைய வல்லமை பலமாய் ஹல்லேலூயா ஓ நன்றி 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 ஆமென் ஹல்லேலூயா இயேசு ராஜா ஹல்லேலூயா ஓ மகிமை ஹல்லேலூயா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோ ஜீவனுள்ள
நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள எல்லாரும் பாடுவோ, இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பது அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம், நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். ஜீவனுள்ள ஆமென், இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காகத்தானே உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்போம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். எல்லாம் திரும்ப சொல்லுவோம், ஜீவனுள்ள ஆமென், இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் ஊழியம் செய்வது பாக்கியமே, இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு தந்திடுவாரே, இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்தோ துயிடுவோ, ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எல்லாரும் வைராக்கியமா சொல்லுவோம், இயேசுவுக்காக வாழ்வோம், அதுவோம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது யாரோ செய்யட்டும் எனக்கு நலமாயிருந்தால் போது, எங்கே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. எழுந்து வாயோ இன்றே வா, ஜீவனுள்ள ஆமென், இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோம் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள எல்லாம் இயேசுவுக்காக வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலே அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலே அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ, அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
இயேசுவின் அன்பிலிருந்து மனமை ஐயா வேறெங்கு மரணமோ நாசமோ மோசமோ தாங்கிடுவே மரணமோ நாசமோ மோசமோ தாங்கிடுவே என்ன துன்பம் வந்தாலே இங்கு உம்மண்டை நெருங்கிடும். எல்லாரும் நாவுகள் பாடட்டு. வந்தாலே இங்கு உம்மண்டை நெருங்கிடுவே திருப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்தே என் மனம் ஐயா வேறெங்கு உம்மோடு சிலுவையில் அறையப்பட்டே உம் ஜீவன் என்னில் பெற்றேன். உம்மோடு சிலுவையில் அறையப்பட்டே உம் ஜீவன் பெற்றேன். இனி வாழ்வது இல்லை, என்னில் வாழ்வது நானையா. இனி வாழ்வது நானல்ல, வாழ்வது நீதானையா. பிரிப்பதில்லை இயேசுவா, என் மனம் உம்மை பிரிந்து ஐயா வேறெங்கு உம்மை அன்றி வேறொரு விருப்பமில்லை. என் ஆசை இயேசையா, வேறொரு விருப்பமில்லை. என் ஆசை இயேசையா, உம்மை அறிந்திடும் நான் இந்த உலகமே குப்பை. உம்மை தாகத்தினால் குப்பை என்றே எதுவும் இயேசுவா, உங்க அன்பிலிருந்து என் மனம் எதுவும் தீர்ப்பதில்லை. என் இயேசுவின் அன்பிலிருந்து என் மனம் உம்மை இந்த உலகம் இயேசுவை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இந்த உலகம் ஆமென் இயேசுவை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆமென் உலகத்துக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நான் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் என்னை பிரிக்க முடியாது இயேசுவின் அன்பிலிருந்து. ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருடைய முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. மலை மேல் ஏறி வந்தேன்
மலை மேல் ஏறி வந்தே தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. ஜெபம் மலை மேல் ஏறி வந்தே. ஆண்டவர் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு ஏறி போனார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே சீனாய் மலையிலே ஏறி வா. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஜெப மலை மேல். ஆமென். ஒரு பக்தி உண்டாக மறுரூபமாகணுமே, உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கனு நாள் முழு. ஆமே. உம் குரல் கேட்கனு நாள் முழுது. மலை மேல் ஏறி வந்தே தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஜெப மலை மேல் தகப்பனே, காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்துக்கா கலரணுமே, அழியும் உலகத்துக்காய் அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் மறுரூபமாகணுமே. ஜெப மலை மேல் தகப்பனே. சங்கீதம் 15 சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்? அழியும் ஜனத்துக்காக யார் ஜெப மலையிலே ஏறுவார்? கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? ஹல்லேலூயா. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்துக்காய் கலரணுமே, அழியும் ஜனங்களுக்காய் அழுகணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் மறுரூபமாகணுமே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளு தியானிக்கணும். என்னை மாற்றும் ஆண்டவரே, உமது உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளு
வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே. கர்த்தாவே, மலை மேல் ஏறி வந்தேன் மறுரூபமாகணும்பா, மறுரூபமாகணும்பா. உங்க வார்த்தைகள் உணவா மாறணும். ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானிக்கணும், உலகத்தை மறக்கணும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சபையில சேர்க்கணும், அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இயேசுவை அறியாமல் ஆமென் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் இயேசுவை அறியாமல் அழிந்து போறார்கள். விக்கிரகங்களை ஆராதித்து அந்நிய தெய்வங்கள் கையிலே மாட்டி கிடக்கிறார்கள். ஒரு சத்தம் வருகிறது, யாரை நான் அனுப்புவேன், யாரை என் காரியமாய் போவார். ஹல்லேலூயா. யார் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது, யார் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது? அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. கிதியோன் கோதுமையை மீதியானவருடைய கைக்கு தப்புவிக்கும்படி அறுத்து ஆமென் களஞ்சியத்திலே சேர்த்தார். கர்த்தர் அவனை சந்தித்து, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆத்துமாக்களை உலகத்தின் ஆமென் பிடியிலில் இருந்து தப்புவிக்க கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே நடத்துவீர்கள்? அப்பா, உங்க கரம் இந்த இடத்துல இறங்கட்டும். இந்த இடத்திலே உங்க மகிமையான பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வருவீரா. இந்த இடத்துல இருக்கிற உடைய பிள்ளைகளை தொடுவீரா, அவர்களை ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவர் வருகையின் சத்தம் வாசப்படியிலே கேட்டு, அவருடைய சத்த வாசப்படியிலே அவர் நடந்து வருகிற சத்தம் கேட்கிற. இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். ஹல்லேலூயா. இயேசு வருகையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் இந்த உலகத்திலே ஆமே ரகசிய வருகையிலே வந்து உன்னை தட்டி எழுப்புவா. எழுந்திரு, ஆமே நான் வந்துட்டேன், வா என்னோட என்று கூப்பிடுவா. ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு போவதற்கு ஆயத்தமா? ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்திலே வருகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வாதம். இந்த ஆராதனையில கூட இருந்ததுக்காக நன்றி. கர்த்தருக்கு எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு நாமத்திலே. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்களில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை உங்கள் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாக இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. இந்த வார்த்தையிலே ஸ்தோத்திரம். நீரே
இந்த இடத்துல எங்களை ஆட்கொண்டு அபிஷேகத்தை நிரப்பி நடத்தும். அதனுடைய மகிமை எல்லாம் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்திலே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே நான் வாசிக்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் ஒரு ஜெபத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தில் அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளைகள் நிறைய பலனை பெறணும்னா, நிறைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னுடைய அறை வீட்டு கதவை பூட்டி, ஹல்லேலூயா, அறை வீட்டு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலனை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற காரியம், தேவனோடு ஜெபிக்கிற ஒரு காரியம் நிறைய பேருக்கு பெருசா தெரியாது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவன் உன்னுடைய அறை வீட்டு கதவை பூட்டி. அல்லேலூயா. அந்த கதவு ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு கதவு. அந்த கதவை நீ பூட்டி. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஜெபிக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கணும் வீட்டில். அந்த அறை கதவை அடைச்சு அல்லேலூயா நீ ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வெளியரங்கமாய் உனக்கு வருமா. ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, நாம் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. நானும் ராயப்பண்ண வாலிபத்தில் வீட்டில் இருக்கும்போது அப்படி கடக்கா அங்கே கோட்டை கொண்டை இல்லாமல் வீட்டில் இருந்தோம்னா காலையில் குளிச்சுட்டு மாறி மாறி ஜெபம் பண்ணுவோம். அந்த கதவை அடைச்சி கொண்டு 1 மணி நேரம் ஜெபிப்போம். நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், அவங்க 1 மணி நேரம் ஜெபிப்பாங்க. வாலிபத்திலேயே அப்படி ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்தது. உன் அறை வீட்டு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணுவதற்கு கதவை பூட்டும் பொழுதே கடவுள் ஒரு வாசலை திறப்பார். அந்த வாசலை யாருமே என்ன செய்ய முடியாது, அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, யாரும் அடைக்க முடியாதபடி திறக்கிறவர். அல்லேலூயா. நீ கதவை அடைக்கும் பொழுதே ஆண்டவர் உனக்காக ஒரு கதவை திறப்பார். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான ஒரு கதவு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தா அந்த வாசலை எவனுமே உனக்கு அடைக்க முடியாது. அதனால தான் ஒரு லூக்கா சேகர் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. அல்லேலூயா. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது. உன்னுடைய அறை வீட்டு கதவை பூட்டி யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கிறதோ ஆமென், அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமான பலன்களை அவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் நீ கும்பிடுகிற ஒரு தெய்வம் ஒரு உயிருள்ள ஒரு ஆண்டவர். ஜெப பழக்கம் இருந்தா அவங்க ஆண்டவரை விட்டு விலக மாட்டாங்க, அவங்க கஷ்டங்கள்ல விழமாட்டாங்க, அவங்க ஆண்டவரை அதிகமாக தேடுகிறவர்களாக காணப்படுவார்கள். எந்த ஒரு பிரச்சனையிலும் அகப்பட மாட்டார்கள். எங்கெல்லாம் ஜெபம் குறைகிறதோ, உன் அறை வீட்டு கதவை பூட்டுவதற்கு எப்பெல்லாம் மறந்து போறாயோ, செபிக்கிற அந்த கதவை நீ அடைப்பதற்கு எப்போதெல்லாம் தாமதமாகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய பலனும் தாமதமாகும். ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஆமென் வாசிப்போம் 1 இருந்து
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டய கருக்கினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவன் ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், யாக்கோபு என்கிற ஒரு சீசனை அந்த ஏரோது ராஜா வெட்டி கொலை செய்தார். பாருங்க, இந்த யாக்கோபு யாரு? அவன் பேதுரு, யாக்கோபு, யோவான் சொல்ற 3 பேர்ல ஒரு ஆள். அல்லேலூயா. ஆண்டவர் எபிரூனுடைய மகளை உயிரோடு எழுப்ப இந்த 3 பேரையும் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிறார். மறுரூப மலையில ஆண்டவர் போகும் பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் மத்தேயு 17:1 வாசிங்க. மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், பாருங்க, மறுரூப மலைக்கு இந்த 3 பேரையும் தான் கூட்டிட்டு போகிறார். ஆனா இயேசு உயிர் தெழுந்த பின்பு இதே யாக்கோபு, இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் யாக்கோபு, யோவானுடைய தம்பி, அல்லேலூயா, சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபை ஏரோது ராஜா பிடித்து வெட்டி கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்காலத்திலே ஏரோது ராஜா சிலரை சபையிலே துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனை யாக்கோவை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரன் யாக்கோபு ஒருத்தர் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பிறந்த சகோதரன் ஒருத்தர் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த யாக்கோபை பிடிக்கும் பொழுது சபையார் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கவில்லை. ஆனா 2வது, இது யூதர்களுக்கு பிரியமாய் இருந்தது என்று ஏரோது ராஜா கேள்விப்பட்டு 2வது பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து 4 அடுக்கு பாதுகாப்பு. பாருங்க, 4 கேட்டு 4 விதமான காவலர்கள், 4 அடுக்கு பாதுகாப்பு சொல்லுமே, அது மாதிரி ஒரு பாதுகாப்பை பேதுருவுக்கு வைத்து காவல் காக்கப்பட்டிருக்கிறார். ஆனா சபையார் அவனுக்காக ஊக்கமாய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். கொஞ்சம் சீசர்கள் கதவை அடைச்சு கொண்டே, கதவை பூட்டி கொண்டே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார்கள். இதற்கு முன்னே ஜெபம் பண்ணாம யாக்கோபு ஒருத்தன் கொலை செய்து விட்டான் ஏரோது, இப்ப பேதுருவை பிடித்து கொலை செய்ய வைத்திருக்கிறான். ஆகவே ஸ்தோத்திரா, சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஒரு சபைன்னு சொன்னா அது ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிற சபையா இருக்கணும்? எப்படி ஜெபிக்கிற சபையா இருக்கணும்? சொல்லுங்க பாபா. ஊக்கத்தோட ஊக்கமா ஜெபிக்கிற சபையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா, இன்னைக்கு சபையில உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு ஜெபம் கம்மியா தான் இருக்குது. அல்லேலூயா. ஊக்கமா ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊக்கமா ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகச்சு. சபையில ஜெபம் குறைஞ்சிச்சுன்னா சத்துரு புகுந்து விளையாடுவான். பாருங்க, அன்னைக்கு யாக்கோவுக்காக சபையார் ஜெபிக்கல, பேதுருவுக்காக சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏன் யாக்கோவுக்காக ஜெபிக்கல? இப்படி கொலை செய்வான்னு எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அப்புறம் அடி வாங்கின பின்னாடிதான் நம்ம நினைப்போம், இப்படி நடக்கும்னு தெரியாது, இல்லைன்னா நாங்க அப்பவே அவனுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அவன் இறந்த பின்னாடிதான் பேதுருவை கொல்ல போகிறான் என்று தெரிஞ்சுதான் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அப்படின்னா அப்படி இருந்து என்ன விளங்குதுன்னா, நம்ம அடி வாங்கிட்டு தான் திருந்துறோம். அல்லேலூயா. நல்லா சாத்தான்ட்டு அடி வாங்கிட்டு தான் திரும்ப அதிகமா ஜெபிக்கிறவர்களா மாறுகிறோம். ஆமென். அடி உதவாம
யாரும் உதவ மாட்டா, அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி வாங்காம திருந்த மாட்டானா, அடி வாங்கின பின்னாடிதான் திரும்ப ஜெபம் பண்றாங்க. ஆமே, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரன் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க பேதுருவுக்கு. 4 அடுக்கு பாதுகாப்பு. அப்படின்னா ஒரு கேட்ல ஒரு கொஞ்சம் ராணுவம் நிக்குது, அந்த கேட்டை தாண்டி திரும்ப வந்தா இன்னொரு கேட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் ராணுவம் இருக்குது. அந்த கேட்டை தாண்டி வந்தா இன்னொரு கேட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் ராணுவம் இருக்குது. அந்த கேட்டை தாண்டி வந்தா இன்னொரு கேட்டு இருக்குது, அங்கே ஒரு ராணுவம் இருக்குது. 4 கேட்டு இருக்குது, 4 அடுக்கு பாதுகாப்பு. இவன் இருக்கிற ரூமுக்குள்ள 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 போர் சேவகன், அப்படின்னா ராணுவ வீரர்கள் நடுவுல 2 பேருக்கு நடுவுல எல்லாம் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான் பேதுரு. அல்லேலூயா. இவன் யாரு? எந்த மாதிரி குற்றவாளி பேதுரு? என்ன மாதிரி குற்றவாளி? இயேசுவ சுவிசேஷத்தை சொன்னதுனால ஒரு பெரிய குற்றவாளி. அப்படின்னா யூதர்கள் எவ்வளவு முரட்டாட்டமான, இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய விரோதியா இருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கும் யூதர்கள் இயேசுவை பிடிக்காது. ஹல்லேலூயா. என்ன இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனா, இயேசுவை அவன் தெய்வம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை அறிவிக்க கூடாது என்று சட்டம் போட்டாங்க. இயேசுவை பத்தி இங்கெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா ஏன்னா இங்கிருந்து போற பாஸ்டர்ஸ் டீம் எல்லாம் தெருவுகள்ல நின்று பாட்டு பாடி கத்தரை ஆராதிச்சு யூதர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால யூதர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால யூதர்கள்ல பழமைவாதிகள் இப்படி தாடி வளர்த்து இங்கே 2 சடை போட்டு ட்ரெஸ்ல ஒரு 4 தொங்க விட்டுருந்தா அவங்கள பழமைவாதிகள். இங்கே ஒரு 4 2 காதுல 2 சடை தொங்கணும், இங்கெல்லாம் முடி தொங்கணும். அவங்கதான் பழமைவாத யூதர்கள். அந்த குறிப்பு தான் இயேசுக்கு விரோதமா பேசுகிறது. இப்படி பேசினதுனால இந்த இப்ப இருக்கிற பெஞ்சமின் நாத்தான்வேல் அந்த அதிபர் இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது தடை விதிச்சிட்டார். தடை விதிச்சு ஒரு வாரத்திலேயே ஹமாஸ் தீவிரவாதிகள் அந்த நாட்டை தாக்கி 2000 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. உடனே இந்த இயேசுவை தடை விதிச்சதை எடுத்து விட்டுட்டான். பாராளுமன்றத்தில் இயேசு நாமத்துக்கு தடை விதிச்சதை திரும்ப எடுத்து விட்டுட்டான். எடுத்து விட்ட பின்னாடி திரும்ப சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனை ஓயல. அல்லேலூயா. அவனுக்கு ஒரே குழப்பம். இயேசுவுக்கு தடை விதிச்ச உடனே நம்ம நாட்டை சில பேர் தாக்குறான். அல்லேலூயா. ஆக அது இயேசு நாமத்துக்கு தடை விதிச்சதை எடுத்து விட்டுட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை அறிவிச்சதுக்காகத்தான் 4 கேட்டு 2 ராணுவ வீரர்கள் நடுவுல 2 சங்கிலி மாட்டப்பட்டு பேதுரு கிடைக்கிறான். அந்த யூதனே இயேசுவுக்கு விரோதமா இப்படி எழும்புவான் என்றால், ஒண்ணுமே பைபிளை தெரியாத, ஆபிரகாம பத்தி தெரியாத, பிதாவை பத்தி தெரியாத, அந்நிய தெய்வங்களை அறிஞ்சவன் ஏசப்பாவுக்கு விரோதமா ஏன் வரமாட்டான்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஏன் ஒரு குற்றமும் பண்ணல, சபைக்கு தான் போற, என்னை பகைக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு நீ நினைக்கிறீல? ஹல்லேலூயா. சபைக்கு தான் போறேன், ஆனா என்னோட யாரு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிறீல? ஒண்ணுமே சத்தியம் தெரியாது, அவனுக்கு நிறைய சத்தியம் தெரியும். ஆமென். அந்நிய தெய்வங்களை வணங்குகிற மனிதர்கள் ஏன் உனக்கு விரோதமா வரமாட்டா? இந்த குற்றவாளி பேதுரு இயேசுவுக்காக சுவிசேஷம் சொன்னதுனாலதான் சங்கிலியினால் மாட்டப்பட்டு கிடக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை காலையில கொண்டு வந்து நியாய சங்கத்துல நிப்பாட்டி அவனை கொலை செய்யணும். அந்த ஒரு நாளைக்கு முன்ன ஒரு தூதன் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஹல்லேலூயா அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவை தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலியில் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே அற்புதம் நடக்கிறது. அங்கே அறையை பூட்டிக் கொண்டு சில சீசர்கள் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா.
உன் கதவு பூட்டப்பட்டிருக்கணும். அங்கே பரலோகத்தின் வாசல்கள் உனக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. உன் கதவு திறந்திருந்தா உனக்கு அங்கே அடைக்கப்பட்டிருக்கும். உன் ரூம்பு கதவு பூட்டி இருந்தா பரலோகத்தில் ஆண்டவர் வாசல்களை உனக்கு திறப்பா. அல்லேலூயா. உன் வாசல்கள் பூட்டப்படாம இருந்தா உனக்கு ஆண்டவர் கதவுகளை திறக்க மாட்டா. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய செப அற கதவு ஆமென் பூட்டப்பட்டு கதறிக்கொண்டே இருப்பாயோ உனக்கு அங்கே வாசல்களை கத்தர் திறந்து கொண்டே இருப்பார். பாருங்க, இங்கே கதவு பூட்டு இருந்தா பரலோகத்துல வாசல் திறந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அந்த தூதன் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து தானா விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி அவன் உன் ட்ரெஸ்ஸை உடுத்திக்கொள் சொல்றான். பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னு அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக ஏதோ சொப்பனம் காண்கிறது போல நடந்து போய்க்கிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சின்ன பிள்ளைகளை நீங்க திடீர்னு எழுப்புனீங்கன்னா அவன் பாட்டை நடந்து டாய்லெட் கதவை திறந்து உள்ள போய்கிட்டே இருப்பான். ஏய் எங்கடா போற அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒரு அவன் தூக்கத்துல அவன் பாட்டை டாய்லெட் கதவை திறந்து உள்ள போயிருப்பான். அல்லேலூயா. அவன் பாட்ட தலைவாசல் கதவை திறந்துட்டு வெளியே போவான். ட்ரெயின்ல படுத்து கிடக்கிற சின்ன பிள்ளைகளை தட்டினீங்கன்னா அவன் பாட்டு அவன் வாசல் வெளியே இறங்கி கீழே விழுந்துருவான். அல்லேலூயா. ரொம்ப கவனமா தான் சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ட்ரெயின்ல பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல படுத்து கிடக்கிற பிள்ளைகளை எழுப்புனீங்கன்னா அவன் பாட்டை எந்திரிச்சு வாசல் வெளியே கீழே இறங்க போவான். ஆமென். ஸ்தோத்திரா. அல்லேலூயா. அவனை தட்டினா தூத அவன் எழுந்தா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எண்ணத்துல இருக்கிறான் பேதுரு, தூக்கத்துல இருக்கிறான். தூக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில பேருக்கு தூங்குனா பக்கத்துல இருக்கிறவங்க தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, தூக்கம் வந்துருச்சுன்னா பக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. அவன் பாட்டு நடந்து போய்கிறான். ஆனா தூத அவனை தட்டி, டேய் சாரா நடந்து வாடா, உஷாரா நடந்து வா, தூங்காத. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தூங்காதேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, தட்டனே. தட்டியாச்சா? தட்டியாச்சா? பக்கத்தில் உள்ளவங்களை தட்டியாச்சா இல்லையா? ஆமே. மாமியா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் தட்டனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தட்டிடே சாரா நடந்து வா. ஆமென். தூக்கு கலப்பெல்லாம் போவட்டு. ஆமென். ஸ்தோத்திரா. என்ன நடக்குன்னு தெரியாம ஒரு தரிசனங்காங்கிறது போல ஆமென் புறப்பட்டு போனானா. ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது என்ன பாதுகாப்பு பாருங்க. அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானா இரும்பு கதவெல்லாம் தானா திறக்கிறது. வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்க, அந்த தூதன் உடனே அவனை விட்டு போய்விட்டான். அதாவது அந்த சிறைச்சாலையிலிருந்து கடந்து கொண்டு வந்து ஊருக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு அந்த தூதன் தானா மறைஞ்சு போயிட்டான். அவன் சீசர்கள் கதவை அடைச்சு கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது, அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாய் காரியங்கள் நடக்கும். தூதன் இறங்கி வருவான், அற்புதங்களை செய்வான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. சில பேர் ஜெபம் பண்ணாம வெளியரங்கமா அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாமலே சொல்லிட்டே இருப்பாங்க, வெளியரங்கமா அற்புதம் நடக்கணும். ஒன்னும் நடக்காது. ஆமென். காக்கா தூக்கிட்டு வந்து போடும் ஆண்டவரே, பார்த்துட்டே இருக்கிறேன். காக்கா வெறும் சிரட்டையை தான் கொண்டு வந்து உனக்கு போடுமே தவிர ஆசீர்வாதமானதை உனக்கு கொண்டு வந்து கொடுக்காது. நீ ஜெபம் பண்ணினா தான் உனக்கு நடக்கும். உன் அறை வீட்டு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆமென். வெளியரங்கமாய் உனக்கு பலன் வரும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஜெப ரூம் கட்டினேன். அவன் இந்த செட்டு இந்த பழைய சபை கட்டின முன்னாடி. அல்லேலூயா. அதுக்குள்ள ஏசி வச்சு பெட்டு கட்டில் எல்லாம் வாங்கி
அது எலக்ட்ரிக் வேலையெல்லாம் முடிய ஒரு 3 லட்சம் ரூபாய்கிட்ட வந்தது. அல்லேலூயா. அந்த ரூமுக்குள்ளே இருந்து நிறையா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு நிறைய நேரம் பேசியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறேன். வீட்டுக்குள்ளே போனால் நான் வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரா அவ்வளவா பக்கத்தில் சத்தமெல்லாம் பக்கத்தில் போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஏசி போட்டாலும் கரண்ட் நிறைய காசு ஓடுது. அதனால் இந்த ரூம்பு சாதாரண கரண்டு உள்ள காசு. ஆமேன், ஸ்தோத்திரா. அதனால் இந்த ரூம்பை ரெடி பண்ணி திரும்ப கத்த போகிறேன் இந்த ரூமுக்குள்ள. அல்லேலூயா. இந்த ரூமில் இரவும் பகலும் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இந்த ரூமுக்குள்ள இரவும் பகலும் கத்துறதுக்கு அழுகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, ஆமேன். ரூம்ப அடைச்சு கொண்டு நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கதறுவாய் என்றால் உனக்கு வெளியரங்கமான பலன். எல்லாரும் இந்த ஜபத்தில் எப்படி இருப்பாங்கன்னா குறை மாசத்து குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஜபத்தில் எப்படி இருப்பாங்க? குறை மாசத்து குழந்தை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, குறை மாசத்து குழந்தைய பாருங்க, மெதுவா பிடிக்கணும், பையத்தான் தலைய கையில வைக்கணும். ஆமேன். நோஞ்சான் இருக்கு. ஏன்? நல்ல வளர்ச்சி இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு மாதிரியா பிடிச்சா உயிர் போயிடும். ஏன்? அது குறை மாசத்து குழந்தை. சில பேர் ஜபத்தில் எப்படி தான் இருக்கிறாங்க? குறை மாசத்து குழந்தை மாதிரி நோஞ்சான். அல்லேலூயா, ஆமேன். நல்ல ஜபம் இல்லை, ஊக்கமான ஜபம் இல்லை, ஆவியில விளப்புறது இல்லை. அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆமேன், என் குழந்தை 5 கிலோ பாஸ்டர்னு சொன்னாங்க. 5 கிலோவா? அப்போ என்ன மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. அல்லேலூயா. என்ன மாதிரி சத்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு பத்தியலா. அல்லேலூயா. சில பேர் குழந்தைய பெத்தெடுத்தா 1.25 கிலோ. ஆமேன். என்ன மேட்ரு? என்ன சாப்பிட்றதே கிடையாது பாஸ்டர். காலையில் 2 இட்லி, இவளுக்கே அது உதவாது, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எங்க போகுது? அல்லேலூயா. குழந்தை என்ன வெயிட்டு? 1 கிலோ, 3/4 கிலோ. அவன் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 5 கிலோ பாஸ்டர் நான் பெற்றெடுத்த குழந்தை. அல்லேலூயா. ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் பெற்றேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு புஷ்டியான குழந்தைய அவன் ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? புஷ்டியா காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் உள்ள மக்கள்லாம் ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? புஷ்டியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நம்முடைய சபையிலிருந்து தான் ஒரு எழுப்புதல் போகணும்னா ஜெபத்தில் ஊக்கமா காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆண்டவருக்கு நன்றி. ஆகவே ஸ்தோத்திரா. சபையார் பேதுருவுக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அங்கே பரலோகம் திறக்கப்பட்டது. தேவ தூதன் இறங்கி வந்தான், பேதுருவை தட்டினான். ஆமென். எழுந்து நடந்து 4 காவலையும் தாண்டி அவனை வெளியே விட்டுட்டு அவன் போய்விட்டான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த யாக்கோபுடைய வீடுதான் யோவான். அவங்க அம்மா பேர் மரியாள். பாருங்க, மரியாள்னு சொன்னா நிறைய மரியாள் இஸ்ரேல் தேசத்துல இருந்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அதுல ஒரு மரியாளை தான் இயேசு தெரிந்து கொண்டு அந்த மரியாள் வயிற்றுல தான் இயேசு பிறந்தார். இந்த யோவான் தாய் அவங்க பேர் மரியாள் தான். இன்னொரு மரியாள் இருக்கிறா, மகதலேனா மரியாள். இஸ்ரேல் தேசத்துல சீமோன், மரியாள், யூதா, ஆமென், யோவான், இப்படி நிறைய பேர் இருக்குமா. ஆனா அதிகமான பேர் யார் பேரா இருக்குமா? மரியாள் தான் அதிகமான பேர் இருந்ததா. அல்லேலூயா. அப்படி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யாக்கோபு, யோவான் யாக்கோபு அவங்க வீட்டுல தான் இந்த ஜெபம் நடக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னே ஒரு மகனை இழந்த ஒரு தாய் சீசர்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, ஆமென், அரசாங்கமே அந்த வீட்டுக்கு விரோதமா இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்குது. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளதான் எல்லாரும் கதவை அடைச்சிட்டு பேதுருவுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆமென். பேதுரு வந்து அந்த வாச கதவை தட்டுகிறான். தட்டும் பொழுது ஒரு பெண்ணு ஓடி வந்து கதவை அவன் ஒட்டி கேட்கிறான். கதவை திறக்கல. ஏன்? பயம், ராணுவ வீரர்கள் வந்திருப்பாங்களோன்னு. கதவை அவன் சத்தத்தை கேட்டா பேதுரு சத்தமா இருக்குது. ஓடி போய்
எல்லா சீசர்கள்ட்டையும் சொல்றா, வெளியே நிக்கிறது பேதுரு மாதிரி இருக்கிறது. பேதுருவுக்காக தான் ஜெபம் பண்றாங்க. பேதுரு வந்துட்டார். ஆனா அவங்க சொல்றாங்க, பேதுருடைய தூதனா ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். அல்லேலூயா. 16 வசனத்திலே பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். 17 வசனம் வாசிங்க. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து அந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போய்விட்டார். சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் சோமனினார்கள். தேவ பிள்ளையே, ஓ வீட்டு கதவு அடைக்கப்படும் போது ஆமை பரலோகத்தின் வாசல் ஒன்று திறக்கும். தூதன் இறங்கி வருவார் உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, உன் பிள்ளைகளை காப்பாத்த. அல்லேலூயா. உன் அறை வீட்டு கதவு எப்பொழுதெல்லாம் அடைக்கப்படுகிறதோ அப்பொழுது பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்படும் உனக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. வெளியரங்கமான பலனை நீ பார்க்க போகிறாய். அல்லேலூயா. செபிக்கிற ஒரு மனுஷன் அவன் நிச்சயமா வெற்றி அடைவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 வசனம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் இந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டளின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், சுனேமியால் என்கிற ஒரு ஸ்திரீ எலிசா ஊழியத்துக்கு அந்த சுனேமுக்கு போகும்போதெல்லாம் இந்த சுனேமியால், அவளுக்கு பேரே சுனேமியால், ஆனா ஊரு பேரே சுனேம். அந்த சுனேமுக்கு போகும்போதெல்லாம் இந்த சுனேமியால் அவன் எலிசாவை ஏற்றுக்கொண்டு நல்ல சாப்பாடு போட்டு அவனுக்கு நல்ல வீடெல்லாம் தங்குவதற்கு கொடுப்பாளா. அல்லேலூயா. அப்போ இந்த எலிசா சுனேமியாலை கூப்பிட்டு, ஸ்தோத்திரா, கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை தருவார் அப்படின்னு சொல்லுகிறான். சொல்லும் பொழுது அந்த சுனேமியால் சொல்லுகிறான், ஆமென், அபத்தம் சொல்ல வேண்டாம். ஆமென். பாருங்க, அவள் சொல்லுகிறாள். ஸ்தோத்திரம். 28 வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 28. அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். ஒரு குழந்தை தருவார்னு கர்த்தர் சொல்லும் பொழுது தாங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கல. அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று தானே நான் சொன்னேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதைத்தான் சொன்னா. ஆனா குழந்தை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. குழந்தை கிடைச்ச பின்னாடி அந்த குழந்தை இறந்துச்சு. அல்லேலூயா. ஏன் இறந்தது? வார்த்தையே என்ன வார்த்தை தான்? அபத்தம் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சாரிபாத்து விதவை ஸ்தோத்திரா விறகு புரக்கி கொண்டு இருந்தா. எலிசா கேட்டா, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவ சொல்றா, கொஞ்சம் விறகு பொறுக்கி நானும் என் பிள்ளையை சாப்பிட்டு சாக போகிறோம் என்று சொல்லுகிறாள். அதே மாதிரி சாரிபாத்து விதவையின் மகன் செத்துட்டான். ஏன் செத்தா? சாக போகிறோம்னு சொன்னா வாயில குழந்தை செத்து போயிருச்சு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாகிறோம் அப்படின்னு சொன்னா செத்துருவோம். அல்லேலூயா. வாழுவோம், ஆசீர்வாதமா இருப்போம் என்று சொல்லணும். அல்லேலூயா. குழந்தை தர்றாருன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை, தாங்க பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அபத்தம் சொல்ல வேண்டாம் சொன்னதுனால குழந்தை செத்து போயிருச்சு. வாயின் வார்த்தையில தான் உனக்கு வாழ்வும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைய கடவுள் தரும்போது ஐயோயோ அதெல்லாம் அபத்தம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு காலத்துல நீ சொல்லி இருந்தா அது கிடைக்காது. அல்லேலூயா. தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இருந்தா கிடைக்கும். அபத்தம் அப்படின்னு சொன்னதுனால செத்து போயிருச்சு. இப்போ ஸ்தோத்திரா இந்த சுனாமியால்
குழந்தைய ஆமென் வைத்துட்டு எலியா இன்னொரு ஊர்ல இருக்கிறான். இவன் இங்கிருந்து தேடி போறான். அங்க போய் அவன் காலில் விழுந்து என் குழந்தை செத்து போயிருச்சுன்னு சொல்றான். அல்லேலூயா. உடனே அவன் வேலைக்காரன்ட்ட அவன் கோலை கொடுத்து, ஸ்தோத்திரா, இந்த கோலை கொண்டு போய் அவனுடைய தலையில வை, அப்பொழுது அந்த செத்த குழந்தை உயிரோடு வரும் சொல்லுகிறான். உடனே அந்த சுனேமியால் சொல்லுகிறா, அவன் காலை பிடிச்சு கொண்டு, நான் உம்மை விடவே மாட்டேன், நீங்க வரணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. கேயாசியை பத்தி எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறா எலிசாவை. அல்லேலூயா. எலிசா போகிறா. ஆனா எலிசாவுக்கு முன்னே இந்த வேலைக்கார ஓடி போய் அந்த குழந்தை தலையில அந்த தடியை வைக்கும் பொழுது பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. அல்லேலூயா. உடனே எலிசா உள்ள போய் கதவை பூட்டி, அல்லேலூயா, ஒரு தேவ மனிதனை செய்யறதை பத்தியெல்லாம் கதவை பூட்டி கொண்டு எல்லாரையும் வெளியே போச் சொல்லி கதவை பூட்டி, ஆமென், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். அல்லேலூயா. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கைகள் மேலும் படுபடியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்பர படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போய் என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். அல்லேலூயா. அவன் கேயாசி செய்தது உள்ளே போய் கதவு அடைக்கல. அவன் கோலை கொண்டு போய் வைத்து ஏதாவது ஒரு அற்புதம் ஆமே என் கையினால் நடந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி வைத்தான் பாருங்க. அந்த குழந்தை ஆமே உயிரோடு வரல. ஆனா உன்னுடைய கிரியையில நீ யார முன்ன வைக்கணும்? கர்த்தரை முன்ன வைக்கணும். கதவை பூட்டி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு திரும்ப ஆமே அந்த பிள்ளையின் மேல் குப்பர படுத்த பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி ஆமேன் உயிரோடு எழும்பி வந்தது. அல்லேலூயா. நீ கதவை பூட்டும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு ஜீவரட்சனை உண்டாகு. நீ கதவை பூட்டி அழுகும் போதெல்லாம் உன் பிள்ளைகள் உயிர் வீழ்ச்சி அடைவார்கள். உன் கதவை பூட்டி அழுகும் போதெல்லாம் உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ கதவை பூட்டி அழுகும் போதெல்லாம் உன்னுடைய வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவா. நீ கதவை பூட்டி அழுகும் போதெல்லாம் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். எப்பொழுதெல்லாம் கதவு பூட்டாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அநேகர் மரித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. உன் கதவு பூட்டாமல் இருக்கும் பொழுது, முழங்கால்கள் முடங்கப்படாமல் இருக்கும் பொழுது, நீ தேவனை நோக்கி செபிக்காமல் இருக்கும் பொழுது அநேகர் மரித்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய வீட்டில் உள்ள அநேகர் பாவத்தில் போய்கொண்டிருப்பார்கள். உன்னுடைய கணவர் உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் போய்கொண்டிருப்பார்கள். நீ எப்பொழுதெல்லாம் கதவை பூட்டி அழுகிறியோ அப்பொழுதெல்லாம் ரட்சிப்பு உண்டாயிருக்கு. ரட்சணியத்தின் தெய்வம் கிரியை செய்து கொண்டிருப்பா. அநேகரை தொடுவார். அநேகர் மீட்கப்படுவார். அநேக மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், மரித்தவர்களாய் இருந்த நம்மை காமே கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். மத்தேயு 5:2 வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு இல்ல, மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அது என்ன வசனம்? மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அக்கிரமங்களினால் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அல்லேலூயா கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எங்க இருக்குதா? எபேசியர்ல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். என்ன வசனம்? எபேசியர் 2:5. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினால் மரித்து கிடந்த நம்மை பாருங்க. கதவு அடைக்கப்படும் பொழுது மரித்து கிடக்கிறவர்கள், அக்கிரமங்களிலே மரித்து கிடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்.
அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வீட்டில் கதவை அடைச்சு கொண்டு ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க? உங்க வீட்டில் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. கதவு அடைக்கப்படாமல் இருக்கும்போது அநேகர் மரித்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எலிசா கதவை அடைத்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி அவன் ஆத்துமாவை திரும்ப கொண்டு வரும் என்று ஜெபம் பண்ணின பொழுது அந்த குழந்தை 7 தரம் தும்மி அவன் உயிரோடு எழும்பி வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது ஒரு ஜெபத்தின் கதவு. அந்த கதவு அடைக்கப்படணும். ஜெபத்தின் கதவு. ஜெபம் பண்ணுவதற்கு உன் வீட்டு கதவு அடைக்கப்படணும். அல்லேலூயா. நாங்கள் வாலிபத்துல நாங்க அப்படிதான் வாழ்ந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிற வாசனை கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு மனசு ஒத்துக்கிறாதே. ஆனா நீ கண்டிப்பா கதவை அடைச்சு கொண்டு நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். இந்த தீர்க்கதரிசிக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவர் இறந்து போனா, ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் என்று எலிசாவுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அந்த எலிசா கேட்கிறான், உன் வீட்டுல என்ன இருக்கிறது? அவன் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. நானும் உங்கள்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னா எவ்வளோ எழுதுவோம். அல்லேலூயா. சோறு பொங்குறதுக்கு ஒரு 5 பாத்திரம் இருக்குது, ஈய பாத்திரம் ஒரு 4 இருக்குது, சில்வர் பாத்திரம் ஒரு 4 இருக்குது, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 10 பாத்திரம் இருக்குது, ஈயத்தில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. அல்லேலூயா. ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, ஒரு ஏசி இருக்குது. அப்படிலாம் ஒரு பெரிய பட்டியல். உன் வீட்டில் என்ன இருக்குது சொல்லுன்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆமென். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்லுகிறா, நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் நேரம் அழுதேன். ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் என் வீட்டில் வேறு ஒன்றுமே கிடையாது. சாப்பிட பாத்திரம் இல்லையா? இல்லை. குடிக்க டம்ளர் இல்லையா? இல்லை. அல்லேலூயா. ட்ரெஸ் இருக்குதா? இல்லை. ஆமென். பாய் இருக்கா? இல்லை. ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா பெரிய தீர்க்கதரிசி, அவர் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. ஒரு குடம் என்னதான் இருக்குது. அதனாலதான் பாத்திரங்களை பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கன்னு சொல்றான். ஒரு பாத்திரமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அங்குள்ள மக்கள் எப்படி இருந்திருக்காங்க? யூதர்கள் தான். இவன் ஒரு லேவியன் தான், தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஒரு குடம் இருக்குது. அந்த குடத்து நிறைய என்ன இருக்குது? வேறு பாத்திரமே கிடையாது. அதனால பக்கத்து வீட்டில் பாத்திரம் வாங்கு. அல்லேலூயா. அப்ப அந்த பக்கத்தில் உள்ள மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, அவர் ஒரு தேவ ஊழியத்தை செய்கிறவர் தான். அவருக்கு ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது. அல்லேலூயா. பட்னியா கிடக்கிற ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதா கிடக்கட்டும். அல்லேலூயா. வீட்டில் பொருள் இல்லையா? இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவ வீட்டுக்கு போ, அவன் வீட்டில இருந்து இப்படி அல்லேலி ஊத்த சொல்லு. அந்த எண்ணெய் அப்படியே ஒரு பெரிய பெருக்கத்தின் எண்ணெயா வந்துட்டே இருக்கும். ஆக மனுஷன் கொடுக்க தவறும் போது கர்த்தர் அவன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு எண்ணெய் ஊற்ற கர்த்தர் உண்டாக்குவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் ஒண்ணும் கொடுக்கல. நான் இந்த பைபிள் வசனத்தை வாசித்துட்டு என் வீட்டில் என்னெல்லாம் பொருள்லாம் கொஞ்சம் வேஸ்டா கிடக்குதோ அதையெல்லாம் போய் கஷ்டப்பட்ட ஊழியக்காரர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு நல்ல தேவையான பொருட்கள் எங்கெல்லாம் யூஸ் இல்லாமல் கிடைக்குது அதெல்லாம் கஷ்டப்பட்ட ஊழியக்காரனுக்கு எடுத்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா.
அவன் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நம்மள்ட்ட ஒரு அழகான ஜென்ரேட்டர் இருந்தது, அதை விற்றா ஒரு 20,000 ரூபாய்க்கு போகும். அது ஒரு ஏழை ஊழியக்காரனை கூப்பிட்டு அவங்க சபைக்கு ஒரு நாள் செய்து கொடுக்க போனேன், ஒரு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு. கரண்ட் போயிடுச்சு, எல்லாரும் அவிஞ்சு ஓடுது. ஒரு இரவு ஒரு 7:30 மணி இருக்கும். உடனே கூப்பிட்டு எங்கள் வீட்டு சபையில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, அதை வந்து எடுத்துக்க. ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு சும்மா ஒரு 1000 ரூபா செலவு பண்ணினா போதும், ஓடிடும். ஆமேன். உடனே கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கேட்டேன், ஜென்ரேட்டர் எப்படா ஓடுது? ஒரு 2-3 வாரம் கழிச்சு, சூப்பராக ஓடுது பாஸ்டர். ஆமேன். இப்போ உங்கள் சபையில் அதுதான் கரண்ட் போனால் அதை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. ஆமேன். உங்கள் சர்ச்சில் ஒரு புல்பீட்டு கிடந்தது, முதல்ல ஒரு புல்பீட்டு ரவுண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரனை கூப்பிட்டு இதை நீ எடுத்துகிட்டு போவா, இது யார்ட்டையா நான் விற்றேன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு போகும், இதை செய்யும்போது 9000 ரூபாய் ஆச்சு. அல்லேலூயா. இதை நீ எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வேலை பாரு. நான் போய் அந்த சர்ச்சில் பார்க்குறேன், சூப்பராக செஞ்சு வச்சுருக்கான் அதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ரொம்ப அழகா ஃப்ளைடு புதுசாக ஒட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அவன் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சா ஊழியக்கார வீடுகளை நிறைய பொருள் வாங்கி கொடுக்கும். ஆமேன். ஸ்தோத்திரா. சில பேர் ஊழியக்காரனை பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா. ஏன் இந்த யூதர்கள் சாவுற? இந்த யூதர்களை ஏன் ஹிட்லர் கொண்டா? ஆமேன். யூதர்களை ஏன் விஷ வாயு வச்சு கொலை செஞ்சா? தீர்க்கதரிசி தான். ஆனா வீட்டுல ஒரு குடம் தான் இருந்தது, என்னதான் இருந்தது? நல்ல தட்டு இல்ல, டம்ளர் இல்ல. ஆனா யூதர்கள் தான், கர்த்தருடைய யூதர்கள், கர்த்தருடைய ஜனம். ஆனா தீர்க்கதரிசி கடன் கொடுத்தவன், புருஷன் கடவாயிட்டு செத்து போயிட்டா, 2 ஆம்பளை பிள்ளைங்க அடிமையாக்கி கொள்ள வர்றா. எலிசாட்ட ஓடுறாவ. உன் வீட்டுல என்ன இருக்குது சொல்லு? ஒரு குடம் என்ன இருக்குது? நீ போய் அயல் வீட்டுக்காரங்கள்ட்ட பாத்திரம் வாங்கி உன் கதவை என்ன செய்யணும்? முதல்ல பூட்டணும். ஏன் கதவை பூட்டணும்? பக்கத்தில் உள்ள ஓடி வந்து என்ன ஊறுறதெல்லாம் தடுத்துருவான். ஆமேன். அல்லேலூயா. நீ கர்த்தர் நாமத்தில் என்ன அள்ளிக்கிருப்ப, அவன் ஓம் 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 சொல்லி என்னை தடுக்க வருவான். அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரா. உன் ஆசீர்வாதத்தெல்லாம் ஓம் ஓம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி மந்திரம் போட்டு தடுக்க வருவான். அதனால கதவை பூட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் நம்பாத. ஆமேன். ஸ்தோத்திரா. நல்லா தான் பழகுவா, ஆனா உனக்கு எதிராக தான் வருவா. அதனால கதவை பூட்டிரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே எலிசா சொல்லுகிறான், ஓ வீட்டு கதவை பூட்டி. அல்லேலூயா. எண்ணெயை வாத்து பாத்திரங்கள்ல ஊத்து. அல்லேலூயா. அவள் அப்படியே செய்தாள். அள்ளி அள்ளி ஊத்திட்டே இருந்தா. அவன் இன்னொரு பாத்திரம் எடு. அவங்க மாவன் சொன்னா, ஸ்தோத்திரா பாத்திரம் இல்லம்மா. உடனே எண்ணெய் நின்று போயிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நீ எப்பொழுதெல்லாம் கதவை பூட்டுகிறியோ அப்பொழுதெல்லாம் ஒரு நீர் ஊற்று, எண்ணெய் ஊற்றுவோம் வீட்டிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. நீ எப்பொழுதெல்லாம் கதவை பூட்டி செபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பொழுதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆசீர்வாத பெருக்கம் உண்டாகும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கதவு என்ன கதவு? ஆசீர்வாதமான கதவு. அந்த கதவை பூட்டும் பொழுது அவள் குடும்பத்துக்குள்ள தரித்திரம் மாறுகிறது, கஷ்டம் மாறுகிறது, கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. எலிசா சொல்லுகிறான், அதை கொண்டு போய் விற்று கடனை கொடுத்துட்டு நீயும் பிள்ளைகளை சந்தோஷமா வாழு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ கதவை அடைக்கிற பழக்கம் இருந்தா, செபம் பண்ற கதவு, உன் அறை வீட்டு கதவை அடைக்கிற பழக்கம் இருந்தா, ஓ வீட்டில இருந்து ஒரு ஆசீர்வாதம் எழும்பி கடனை கொடுக்க வைக்கும். அல்லேலூயா. கடனை கொடுக்க வைக்கும். உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க. ஏவிஎம் ராஜன் சொல்ற ஒரு சினிமா நடிகர் 35 லட்சம் ரூபா கடன்ல பேங்கெல்லாம் வீடெல்லாம் பேங்க்ல சப்தி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவர் இயேசு அவருக்கு தரிசனமானார், செபிக்கிறவரா மாறினார். சில மாசத்துக்குள்ள அவன் கடன் எல்லாம் போனது. அவர் சொல்றாரு, எப்படித்தான் போனதுன்னு தெரியல. இன்னைக்கும் சென்னையில இரும்புலியூர் என்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரா டிபிஎம் சபையில ஒரு விசுவாசியா இருக்கிறார். அல்லேலூயா. சென்னையில இரும்புலியூர் சொல்ற இடத்துல இருக்கிற ஆமென் தமிழ்நாட்டுக்கு தலைமை டிபிஎம் ஆமென் அந்த சபையில அங்கே ஒரு விசுவாசியா இருக்கிறார் ஏவிஎம் ராஜன்.
ஆமேன். புஷ்பலதா அவங்க குடும்பம், ஆமேன், அல்லேலூயா. அவர் சாட்சியில சொல்றார், 35 லட்சம் ரூபா கடன்ல தூக்கு போட்டு சாக போனேன், ஆனா ஆண்டவர் எனக்கு தரிசனமானா, சாவாத, உனக்காக நான் செத்து இருக்கிறேன், நான் உயிருள்ள ஒரு தெய்வம், நான் இயேசு, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா, ஆமேன். எலிசா சொல்லுகிறான், கதவை பூட்டி எண்ணெயை வாத்து ஊத்து, கடனை அதை கொடுத்துட்டு மீந்ததை கொண்டு போய் நீயும் பிள்ளைகளை சந்தோஷமா வாழு. கதவை ஒரு நாள் ஜெபம் பண்றதுக்கு உன் வீடு கதவு பூட்டப்பட்டா உன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு எண்ணெய் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜெபம் பண்றதுல, நீ ஜெபம் பண்றதுல உன் அறை வீட்டு கதவு பூட்டாம இருந்தா செபிக்க நேரம் இல்ல, கதவு பூட்டல. செபிக்க இஷ்டம் இல்ல, கதவு பூட்டல. விருப்பம் வரமாட்டேங்குது, கதவு பூட்டல. உன் வீட்டுல இருந்து என்ன பெருக்கெடுத்து ஓடாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். எலிசாவை பார்த்து அவர் சொல்லிருக்கலாம், என்னால கதவு பூட்ட முடியாது, ஆமேன், நான் கதவு பூட்டி பழக்கம் இல்ல, என்ன பெருக்கெடுத்து ஓடாது. அல்லேலூயா, என்ன பெருக்கெடுத்து ஓடாது. எலிசா சொல்லுகிறா, ஆமேன், கதவை பூட்டி, ஃபேன்லாம் போட்டு விடுங்க, ஃபேனை போட்டு விடுங்க, ஆமேன், கதவை பூட்டி கொண்டு, ஸ்தோத்திரா, எண்ணெய வாத்து மற்ற பாத்திரங்கள்ல ஊத்து. ஆமேன். அது என்ன கதவு? அது ஒரு ஆசீர்வாதமான கதவு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஆமென், 1-4 வரை வாசிப்போம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை. பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த இடத்திலே ஆவியானவர் நிரம்பி வழிகிற ஒரு ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறா. அல்லேலூயா. மார்க்கு என்கிறவனுடைய வீட்டுக்குள்ள 120 பேர் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கே ஒரு அபிஷேகம், அங்கே ஒரு எண்ணெயின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் எண்ணெயின் அபிஷேகம் எல்லாரும் மேலும் வந்து இறங்குகிறது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். எங்கெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் அங்கே ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 7:13-23 வரை. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே நோவாவின் மனைவியும் அவன் குமாரனின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற சகல ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படி ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரா. நேரம் போறதுனால நான் சுருக்கமா முடிக்க போறேன். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தான். அந்த கதவு ஒரு மீட்பின் கதவு, இரட்சிப்பின் கதவு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் நீங்க யோசித்து பாருங்க. அவன் நீங்க ஒரு படகுக்குள்ள இருக்கிறீங்க, சுத்தி மழை பெய்கிறது, 40 நாளா மழை பெஞ்சுக்கு இருக்கிறது. ஆமென். ஊரெல்லாம் பெரிய குளமா மாறிடுச்சு, கடலா மாறிடுச்சு. நீங்க மட்டும் படகுக்குள்ள இருக்கிறீங்க. போ உள்ள போ அப்படின்னு சொல்லி உங்களை ஆண்டவர் அனுப்பி உள்ள விட்டுட்டு வெளியே இருந்து ஆண்டவர் கதவை பூட்டுகிறார். அல்லேலூயா. உங்க குடும்பம் உள்ள போன உடனே கதவை ஆண்டவர் அடைச்சிட்டாரு. ஆனா ஜன்னல் வெளியே பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் செத்து மிதக்கிறாங்க. ஊர்ல உள்ள எல்லா மிருகங்களும் செத்து மிதக்கிறது. அவங்களுடைய இருதயத்துல
நாம மாத்திரம் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நாம மாத்திரம் தப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளே விட்டு கதவை அடைத்தா. நாங்கள் சென்னையில் இருக்கும் பொழுதே சாயங்காலம் இடி மின்னலோட மழை வந்துச்சு 2-3 நாளாக. நான் இங்கே வீட்டில் வந்து நியூஸ் பார்க்குறேன். அந்த சாயங்கால நேரத்தில் இடி மின்னல் விழும் பொழுது ஒரு 2 வாரம் கழித்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம். அவள் இடி மின்னல் விழும்போது வெளியே கிடக்கிற துணியை போய், காஞ்சி கிடக்கிற துணியை போய் எடுக்க போனாலாம். அவள் மேலே மின்னல் தாக்கி கீழே விழுந்துட்டாளா. அவளை போய் எழுப்பி ஆஸ்பத்திரி கொண்டு போனா. டாக்டர் சொன்னாரா அவள் இறந்து போயிட்டாளா. சத்தியம் நியூஸில் அதை போட்டாங்க பாருங்க. இடி மின்னல் விழும் பொழுது துணியை எடுக்க போனவ 2 வாரம் கழிச்சு அவளுக்கு கல்யாணம். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. மழை பெய்யுது, இடி உழுது, துணியை எடுக்க போனவ திடீர்னு ஒரு சின்ன கோடு மாதிரி அவள் மேலே விழுந்திருக்குது. கீழே விழுந்தவளை ஆளை காணோம். ஆக தேவ பிள்ளைகளை, இடி மின்னல் விழும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கரண்டு கம்பிக்கு கீழே நிற்கக்கூடாது. ஸ்தோத்ரா. ஆமேன். பயங்கரமான மழை, இடி, காற்று. ஆமேன். உலகத்தை ஆண்டவர், உலகம் தோன்றி 2000 ஆண்டுல ஆமேன் கடவுள் உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன் அழிக்கிறார்? எல்லாரும் பாவிகளா மாறிட்டாங்க, துன்மார்க்கர்களா மாறிட்டாங்க. அவங்க இருதயம் கேடுள்ள இருதயமா இருந்தது. உலகம் தோன்றி 2000 ஆண்டுக்குள்ள நோவா காலத்துல ஆண்டவர் ஒரு நாள் வாட்டர் வாஷ், தண்ணியினாலே உலகத்தை கழுவினார். ஆமேன். 40 நாளா மழை, 150 நாளா தண்ணி பூமியின் மேல் நின்றது. அல்லேலூயா. இப்பொழுது 6000 ஆண்டு, 2000 6000 ஆண்டு தாண்ட போய்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். தமிழ் மொழி 3000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்று ஆமேன் ஸ்தோத்ரா கூகுளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமேன். ஓல்டு லாங்குவேஜ் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே உலகம் தோன்றி 6000 ஆண்டாயிடுச்சு. 2000 ஆண்டுல நோவா காலத்துல உலகத்தை கடவுள் அழித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அந்த சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம். அல்லேலூயா. மீட்பின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆமேன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே, அந்த நாட்களிலே இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 6:22 சொல்லுகிறது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தார். ஆதியாகமம் 7:1 சொல்லுது, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாக கண்டேன். ஆமென். இந்த ராமேஸ்வர தீவுல ஆண்டவர் வந்து உங்களை சொல்றாரு, நீ தான் நல்ல பிள்ளைன்னு நான் பார்த்தேன். உங்களை பார்த்து சொல்லுவாரா? ராமேஸ்வர தீவிலே நீ தான் நல்ல ஒரு ஆமென் ஸ்தோத்திரா பெண்ணுன்னு நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஆணுன்னு பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுக்கே மகிமை சபையில நீ ஒரு ஆளுத்தான் ஒரு நல்ல விசுவாசி. மற்றதெல்லாம் நீ ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல, என்ன நீ ஒரு ஆள் தான். அல்லேலூயா. ஆனா ஆத்துவ பாரம் உள்ளவங்க நினைப்பாங்க, ஆண்டவரே நான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது, நீ சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். 4 பனையில் இருக்கிற சபையில நீ மாத்திரம்தான் ஒரு நல்ல விசுவாசி. ஆமென். இந்த சந்ததியில் இந்நாட்களில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உன்னை மாத்திர நான் நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அந்த பேர் நமக்கு வருமா? அல்லேலூயா. ஆமென். உன்னை மாத்திரம் தான் நல்லவனாக கண்டே. அவன் குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் வேறு பிரிச்சு அந்த பேழையை செய்து, அந்த பேழைங்கிற அவன் சபையை செய்து அதுக்குள்ள உள்ள விட்டுட்டு ஆண்டவர் அவங்கள கதவை அடைச்சிட்டார். அது என்ன கதவு தெரியுமா? ரட்சிப்பின் கதவு. அல்லேலூயா. உனக்கு ஒரு கதவை கர்த்தர் அடைக்க போகிறா. அது ரட்சிப்பின் கதவு. உன்னை ஆண்டவர் பேழைக்குள்ள கொண்டு வருவா.
சபை என்கிற பேழைக்குள்ள கொண்டு வருவா. அழிவு வருக்கு முன்ன குடும்பம் ரட்சிக்கப்படும். அழிவு வருக்கு முன்ன குடும்பம் மீட்கப்படும். பெரும் மழை வருக்கு முன்ன உன் குடும்பம் சபைக்குள்ள வந்துடும். அவன் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அந்த கதவு என்ன கதவு? ரட்சிப்பின் கதவு. அல்லேலூயா. ஒரு மீட்பின் கதவு உனக்காக ஆண்டவர் திறந்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.